எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிஎஸ்டி செட் ஆஃப் என்ட்ரிஸ் அதை நம்ம எப்படி டேலியில் என்ட்ரி பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஆக்சுவலாக ஜிஎஸ்டி செட் ஆஃப் என்ட்ரினா என்ன, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் நம்ம இந்த என்ட்ரியை பாஸ் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியில் 3 வகையான லெட்ஜர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லயபிலிட்டி லெட்ஜர், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர், மூணாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியில் 3 விதமான லெட்ஜர் இருக்குது. என்னென்ன லெட்ஜர்? எலக்ட்ரானிக் லயபிலிட்டி லெட்ஜர். எலக்ட்ரானிக் லயபிலிட்டி லெட்ஜர் அப்படிங்கிறது வென்எவர் நீங்கள் சேல் பண்ணும்போது கஸ்டமர்கிட்டேருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி கலெக்ட் பண்ண டேக்ஸை ஜிஎஸ்டிஆர் 1 மூலியமாக நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. அந்த அவுட்புட் டேக்ஸில் எதில் இருக்கும் அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 1 போய் நிற்கும். அது வந்து எலக்ட்ரானிக் லயபிலிட்டி லெட்ஜர் அப்படின்னு பேர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர். எல்லோரும் அவங்கவுங்க ஜிஎஸ்டிஆர் 1 வந்து ஃபைல் பண்ணும்போது மிரர் எண்டில் ஜிஎஸ்டிஆர் 2Bன்னு ஆட்டோ பாப்புலேட்டட் ஆகிடும். அது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜரில் வந்து அது உட்காரும். எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜரில் வந்து உட்காரும். எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் அப்படிங்கிறது என்னென்னா, உன்னுடைய அவுட்புட் லைபிலிட்டி மைனஸ் இன்புட் லைபிலிட்டி ஈக்குவல் டு எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர். கொஞ்சம் தள்ளி உட்காரு. அதாவது நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸு 10,000 இருக்குது. உங்களுடைய இன்புட் வந்து ஒரு 5,000 இருக்குது அப்படின்னா 10,000ல் 5,000 போக பாக்கி 5,000 வந்து நீங்கள் கேஷாக கட்டணும். கேஷ் மீன்ஸு பேங்க் வழியாக கட்டணும். அது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜரில் வந்து உட்காரும். ஒவ்வொரு மாதமும் ஜிஎஸ்டிஆர் 1 வந்து சப்போஸ் இப்போ ஏப்ரல் மாதம் இருக்குது அப்படின்னா ஏப்ரல் மாதம் ஜிஎஸ்டிஆர் 1 வந்து மே மாதம் 11க்குள்ளே கட்டணும், ஃபைல் பண்ணணும். அந்த மாதிரி ஃபைல் பண்ணாமல் விட்டிங்கன்னா 100 ரூபாய் பெனால்ட்டி பர் டே. அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் 2 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஒன்று வந்து ஜிஎஸ்டிஆர் 1, இன்னொன்று ஜிஎஸ்டிஆர் 3B. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1, இன்னொரு ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 3B. ஜிஎஸ்டிஆர் 1 எப்போ ஃபைல் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதம் முடியும் போதும் முடிஞ்சு அடுத்த மாதம் ஜிஎஸ்டிஆர் 1 இப்போ ஏப்ரல் மாதம்னா மே மாதம் 11, மே மாதம் அப்படின்னா ஜூன் மாதம் 11, அதுக்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அந்த மாதிரி ஃபைல் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 rupees பர் மந்த். அதே மாதிரி ஜிஎஸ்டிஆர் 3B அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஜிஎஸ்டிஆர் 3B இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஜிஎஸ்டிஆர் 3B டவுன்லோட்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த காட்டுறேன். இந்த ஜிஎஸ்டிஆர் 3B வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 மேஜிக் என்ட்ரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 12 மாதம் போடணும், அதனால் இதை நம்ம 12 மேஜிக் என்ட்ரிஸ் சொல்லுவோம். இந்த ஜிஎஸ்டிஆர் 3B வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்குள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் இருக்குன்னா ஏப்ரலோட 3Bயை மே 20க்குள்ளே பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு 50 ரூபா பெனால்ட்டி. ஓகேவா? ஜிஎஸ்டிஆர் 1 அப்படிங்கிறது நத்திங் பட் யுவர் டிக்ளரேஷன் ஆஃப் சேல்ஸ். உங்களுடைய சேல்ஸு உங்களுடைய லயபிலிட்டி எவ்வளவு அப்படின்னு ஜிஎஸ்டிஆர் 1 டிக்ளேர் பண்ணுவீங்க. வேறு ஜிஎஸ்டிஆர் 3B அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் த ப்ரூஃப் ஆஃப் பேமெண்ட். உங்களுடைய லயபிலிட்டி நீ டிக்ளேர் பண்ணியிருப்ப. பேஸ்ட் ஆன் தட் ஒவ்வொருத்தரும் அவங்க லயபிலிட்டியை டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. மிரர் எண்டில் உனக்கு பர்ச்சேஸ் இன்புட் வந்திருக்கும். உன்னுடைய அவுட்புட் டேக்ஸ் மைனஸ் இன்புட் டேக்ஸ் ஈக்குவல் டு டேக்ஸ் பேயபிள். அந்த டேக்ஸை நீ பெய்டு பண்ணிட்ட அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 3B. ஸோ இந்த ஜிஎஸ்டிஆர் 3B வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அந்த மாதம் முடிஞ்சு அடுத்த 20ஆம் நாள் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நாம் ஃபைல் பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செட் ஆஃப் என்ட்ரி வந்து எப்போ போடணும் அப்படின்னா நீங்கள் என்றைக்கு ஃபைல் பண்ணுறீங்களோ அன்றைக்கி கிடையாது. ஒவ்வொரு மாதம் முடியும் போதும் அந்த மாதம் முடிகிற அந்த லாஸ்ட் நாளில் இந்த செட் ஆஃப் என்ட்ரியை போடணும். இந்த செட் ஆஃப் என்ட்ரி எப்போ போடணும் அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல் பண்ண காப்பியை பார்த்து நீங்கள் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏப்ரல் மாதம் ஜிஎஸ்டிஆர் 3B இருக்குது. இந்த ஏப்ரல் மாதம் ஜிஎஸ்டிஆர் 3Bயை நம்ம எப்போ ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னா மே 20க்குள்ளே பண்ணுவோம். மே 20ஆம் தேதி பண்ணினாதான் வச்சுக்கோ. மே 20ஆம் தேதி பண்ணினா கூட நீங்கள் செட் ஆஃப் என்ட்ரி எப்போ போடணும் அப்படின்னா ஏப்ரல் 20 தான் போடணும். ஏப்ரல் 30ஆம் தேதி போடணும். ஓகேவா? ஏப்ரல் 30ஆம் தேதி நீங்கள் இந்த செட் ஆஃப் என்ட்ரி போடணும். ரைட் சார், இது மேண்டேட்ரியாக போடணுமா அப்படின்னா
சட்டப்படி இது போடணுங்கிற அவசியம் கிடையாது. பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை பண்ணுறோம், நம்ம பண்ணுற வேலை சரியாக தவறா அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். அப்படி வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த செட் ஆஃப் என்ட்ரி போட்டு தான் ஆகணும். ஒரு அக்கௌண்டண்ட்டாக ஆஸ் அன் அக்கௌண்டன்ட் நீங்கள் இந்த செட் ஆஃப் என்ட்ரி போடணும். அந்த செட் ஆஃப் என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி நம்ம தேவையான பர்ச்சேஸ் என்ட்ரி, சேல்ஸ் என்ட்ரிலாம் போட்டுட்டு இந்த செட் ஆஃப் என்ட்ரியை நான் எப்படி போடுறதுன்னு போட்டு காட்டுறேன். அட் த எண்ட் ஆஃப் த மந்த் ஒவ்வொரு மாதமும் அந்த ஜிஎஸ்டிஆர் லைபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 0ல் முடியணும். உங்களுடைய அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த்து டு பி 0ல் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் போட்ட சம் ரைட்டுன்னு அர்த்தம். இல்லைனா நீங்கள் போட்ட சம் நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கிறது தவறு, எங்கேயோ மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய திரும்பவும் சொல்கிறேன், அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த்து உங்களுடைய அவுட்புட் லைபிலிட்டி மஸ்ட் பி 0. உங்களுடைய இன்புட் லைபிலிட்டி 0வாக இருக்கணுங்கிறது இல்லை. அது மேபி 0, மேபி டெபிட் பேலன்ஸ், பட் நாட் கிரெடிட் பேலன்ஸ். கிரெடிட் பேலன்ஸ் வரக்கூடாது. இன்புட் லெட்ஜரில் மாத்திரம் கிரெடிட் பேலன்ஸ் வரக்கூடாது. இப்போ உங்கள் பேரில் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு 3B உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். இதை வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பேரில் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுங்கள். டேலியில் உங்கள் பேரில் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுங்கள். கேட்வே ஆஃப் டேலி, கிரியேட் கம்பெனி, பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீனி ஏஜென்சிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இயர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என் பிடிஎஃப்பில் என்ன இருக்கோ அதன்படியே நீங்கள் போங்க. ஃபினான்ஷியல் இயர் 2021 இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 2020-21 அப்படின்னு வச்சுக்கோ. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் எடுத்துருங்க. உங்கள் வீட்டு அட்ரஸை டைப் பண்ணிக்கோ. 10/2 பிருந்தாவனம், 2nd ஸ்ட்ரீட்டு, சேட்பட்டு, சென்னை 6,31,000, ஸ்டேட் தமிழ்நாடு, பின்கோடு 28361563, 8825470442, ராஜா ஸ்ரீனிவாசன் @gmail.com. மறக்காமல் இந்த இடத்துல ஃபினான்ஷியல் இயர் இங்கே என்ன ஸ்டார்டிங் இயர் கொடுத்துருக்கியோ அந்த இயரை போட்டுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் 2020-21னா இந்த இடத்துல 1/4/2020 அப்படி போட்டுக்கோ. ஸோ என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. முதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். ரெண்டாவது ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணிக்கோ. இந்த இடத்துல உங்கள் பேரில் உள்ள ஜிஎஸ்டி நம்பரை ஒன்று கண்டுபிடிச்சி போட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கண்டுபிடிச்சி போடுறேன். ஜிஎஸ்டிஎன் ஃபார் ஸ்ரீனி என்டர்பிரைசஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸ்ரீனி என்டர்பிரைசஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு வரும். ஜிஎஸ்டிஎன் ஃபார் ஸ்ரீனி என்டர்பிரைசஸ்னால் ஏதோ ஒரு நம்பர் வரும் நமக்கு 33ல். அதை நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் போட்டுக்கிறேன். அடுத்தது ஜிஎஸ்டிக்கு தேவையான லெட்ஜர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுங்கள். கேட்வே ஆஃப் டேலி, கிரியேட் லெட்ஜர். ஜிஎஸ்டிக்கு தேவையான லெட்ஜர்ஸ்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட், டைப் ஆஃப் சப்ளை ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். அதே மாதிரி ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸு அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட், டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். இன்புட் சிஜிஎஸ்டி under duties and taxes. Input CGST under duties and taxes, GST, CGST. Input SGST under duties and taxes, GST, SGST. Output CGST under duties and taxes, GST, CGST. Output SGST under duties and taxes, GST, SGST. Round off under indirect expenses. அதுக்கு டைப் ஆஃப் லெட்ஜரில் இன்வாய்ஸ் ரவுண்டிங். சிஜிஎஸ்டி பேபிள். வாத்தியார் என்னடா சிஜிஎஸ்டி பேபிள் சொல்லிகிட்டே இருந்தார், அதுக்கு இன்னும் வேலை கொடுக்கலையே அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். இந்த இப்போ வேலை வந்துருச்சு. அடுத்தது எஸ்ஜிஎஸ்டி பேபிள் அண்டர் கரண்ட் பேபிலிட்டி. ஒரு பேங்க் லெட்ஜர் பிஎன்பி ஓடி அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுப்போம். பிஎன்பி ஓடி அக்கௌண்ட் அண்டர் ஓடி. அக்கௌண்ட் நம்பர் 251000040015780. ஐஎஃப்எஸ்சி கோடு PUNB 0254300. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் வந்து நுங்கம்பாக்கம்.
செட் ஆல்டர் செக் புக் எஸ் கொடுத்து செக் நம்பர் போட்டுக்கோ 101 அதுலேருந்து 50 லீஃப் புக் நம்பர் 1. இதெல்லாம் தெரிஞ்சதான் நமக்கு, அதனால் கொஞ்சம் வேகமாக போகிறேன். கண்ட்ரோலே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2வது ஸ்டெப்பு கம்பெனியை ஜிஎஸ்டிலாம் க்ரியேட் பண்ணிக்கணும். ஜிஎஸ்டிக்கு தேவையான லெட்ஜர்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ மொதல் ஸ்டெப்பு கம்பெனி க்ரியேஷன், 2வது ஸ்டெப்பு F11 எனபிள், 3வது ஸ்டெப்பு ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். தேவையான லெட்ஜர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே செட் ஆஃப் என்ட்ரி போட்டிங்கன்னா உங்களுக்கு டேலி ஆகாது. அதனால் என்ன பண்ணுங்கள், முதல்ல நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி, அதுக்கப்புறம் ஒரு சேல்ஸ் என்ட்ரி போட்டுக்கோ. இந்த பர்ச்சேஸ் என்ட்ரி சேல்ஸ் என்ட்ரி போடுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு வவுச்சர் டைப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோ. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வவுச்சர் டைப் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த மாதிரி வவுச்சர் டைப் க்ரியேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பர்ச்சேஸ் என்ட்ரி சேல்ஸ் என்ட்ரி போடுறதுக்கு. மேனுவலாக போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அட்வர்டைஸிங் சர்வீசஸ் பர்ச்சேஸு, அட்வர்டைஸிங் சர்வீசஸ் சேல்ஸ் அப்படி வச்சுப்போம். ஓகேவா? என்ன பண்ணலாம், அட்வர்டைஸிங் சர்வீசஸ் பர்ச்சேஸ்னு ஒரு லெட்ஜர், அட்வர்டைஸிங் சர்வீசஸ் சேல்ஸ்னு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணிட்டு ரெண்டுக்கும் வவுச்சர் டைப் வச்சுருவோம். அப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் லெட்ஜர், இங்கே வந்து 2 லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறேன். ஒன்று அட்வர்டைஸிங் சர்வீசஸ் பர்ச்சேஸ் அப்படின்னு போடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கீழே போடும். இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் டைரக்ட் எக்ஸ்பென்ஸு, ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை சர்வீஸ் அப்படின்னு இருக்கட்டும். அதே மாதிரி அட்வர்டைஸிங் சர்வீசஸ் சேல்ஸ் அப்படின்னு போட்டுப்போம். அட்வர்டைஸிங் சர்வீசஸ்ஸு சேல்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் டைரக்ட் இன்கம் ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை சர்வீஸ் அப்படின்னு போட்டுப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வவுச்சர் டைப்பை ஆல்டர் பண்ணுங்கள். எதுக்காக இந்த வவுச்சர் டைப்னா, நம்ம என்ட்ரி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்காக. கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் வவுச்சர் டைப். அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பர்ச்சேஸ் வவுச்சர் டைப். இந்த பர்ச்சேஸ் வவுச்சர் டைப்பை ஆல்டர் பண்ணிக்கும். பர்ச்சேஸ் வவுச்சர் டைப்பில் நேராக வாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அப்படின்னு போட்டுக்கோம். ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அப்படின்னு போட்டு இந்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸம்டடும் இருக்குது, அதையும் போட்டுக்கணும். ஓகேவா? அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னா, மேலே வந்து ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அப்படின்னு போட்டுக்கோ. இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான். அக்கௌண்டிங் வவுச்சரில் உனக்கு வவுச்சர் டைப் வந்து வேலை செய்யாது. ஏன் இதை நம்ம வவுச்சர் டைப் கொண்டு வரோம் அப்படின்னா, அக்கௌண்டிங் வவுச்சருக்கு வவுச்சர் டைப் வேலை செய்யாது, இன்வென்ட்ரிக்கு தான் வேலை செய்யும். பட் அந்த இன்வென்ட்ரி ஃபியூச்சரை அக்கௌண்டிங் கொண்டு வரதுக்காக நம்ம இந்த டம்மி லெட்ஜர் ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் அப்படிங்கிற அந்த டம்மி லெட்ஜரை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸிங் சர்வீசஸ் பர்ச்சேஸ் அப்படின்னு போட்டு இதை வந்து யூசர் டிஃபைன் வேல்யூ அப்படின்னு போட்டுக்கோ. அடுத்தது எக்ஸம்டட் பர்ச்சேஸ் அப்படின்னு ஒரு வேல்யூ போட்டுக்கோ. எக்ஸம்டட் பர்ச்சேஸ் இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இல்லை இதை வந்து அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸில் போட்டுக்கோ. ஏதாவது போட்டுக்கோ. ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை சர்வீஸில் போட்டுக்கோ. இது சர்வீஸில் போட்டால் தான் உங்களுக்கு கீழே வந்து வரும். ஓகேவா? இதை வந்து சர்வீஸில் போட்டுக்கோ. யூசர் டிஃபைன் வேல்யூ, இதுவும் வந்து யூசர் டிஃபைன் வேல்யூ. அதுக்கப்புறம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி இன்புட் சிஜிஎஸ்சி, இன்புட் எஸ்ஜிஎஸ்சி, ரவுண்ட் ஆஃப் வந்து ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங், நார்மல் ரவுண்டிங் 1. அதே மாதிரி சேல்ஸ் என்ட்ரியும் அதே மாதிரி நீங்கள் போட்டுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட், ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் போட்டுக்கோ. டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. டிஃபால்ட் பேங்க்கில் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு. நேம் ஆஃப் த கிளாஸு ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸில் லோக்கல் சேல் போய்ட்டு அட்வர்டைஸிங் சர்வீசஸ் சேல்ஸு, அது வந்து யூசர் டிஃபைன் சேலரி. அதுக்கப்புறம் அட்வர்டைஸிங் சர்வீசஸ் சேல்ஸ் யூசர் டிஃபைன் சேலரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸம்டட் சேல்ஸ். இந்த சம்மில் எக்ஸம்டட் சேல்ஸ் இருக்குது. எக்ஸம்டட் சேல்ஸு அது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் டைரக்ட் இன்கம் கீழே கொண்டு வாங்க, அப்போ தான் உனக்கு வரும். எக்ஸம்டட் சேல்ஸு அண்டர் டைரக்ட் இன்கம். ஸோ ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸு, அதுவும் யூசர் டிஃபைன்டு. அதுக்கடுத்தது அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்சி, ரவுண்ட் ஆஃப். இந்த இடத்துல ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிங்க. இந்த அவுட்புட் சிஜிஎஸ்சி இருக்குல்ல, அதை கூட வந்து நீங்கள் ஜிஎஸ்சி கீழே கொண்டு வர வேண்டாம். சரி இருக்கட்டும், பார்த்துக்கலாம். ரவுண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங், நார்மல் ரவுண்டிங் 1.
என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. முதல்ல ஸ்டெப்பு நம்ம வவுச்சர் டைப் எதுக்கு க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் என்ட்ரி வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். பர்ச்சேஸ் என்ட்ரி, சேல்ஸ் என்ட்ரி ஃபாஸ்ட்டாக பண்ணணும். அதுக்காக தான் நம்ம இந்த வவுச்சர் டைப் போடுறோம். இப்போ வந்து கேட்வே ஆஃப் டேலி வாங்க, அக்கௌண்டிங் வவுச்சர் வி. ஒவ்வொரு மாதமும் பர்ச்சேஸ் அண்டு சேல்ஸ், ஒவ்வொரு மாதமும் பர்ச்சேஸும் போடணும், அதே மாதிரி சேல்ஸும் போடணும். ரைட்டா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பர்ச்சேஸ் என்ட்ரி போடுவோம், அடுத்தது சேல்ஸ் என்ட்ரி போடுவோம். வவுச்சர் என்ட்ரி ஐட்டம் இன்வாய்ஸ்க்கு பதிலாக அக்கௌண்டிங் இன்வாய்ஸாக மாற்றிக்கலாம். அக்கௌண்டிங் இன்வாய்ஸாக நீங்கள் மாற்றிக்கலாம். இன்வாய்ஸ் நம்பர் 1ன்னு போட்டுக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலுக்கு சும்மா வச்சுக்கோ, நம்ம ஏதாவது ஒரு நம்பர் போட்டுக்கலாம், 45 அப்படின்னு போட்டுப்போம். பார்ட்டி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏதாவது ஒரு பார்ட்டி சன்ட்ரி கிரெடிட்டார்னே போட்டுப்போம், எக்ஸ்ன்னு போட்டுவோமே, எக்ஸ்என்கோ அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார் அப்படி வச்சுக்கலாம். எக்ஸ்என்கோ அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார் அப்படி வச்சுக்கலாம். எவ்வளோ வேல்யூ அப்படின்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ வேல்யூ போட்டிருக்கு அப்படின்னா, பர்ச்சேஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே இருக்கும். ரிவர்ஸ் ஒர்க்கில் நம்ம போடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸு பர்ச்சேஸ், முதல்ல இந்த ஜிஎஸ்டிஆர் 3B வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஜிஎஸ்டிஆர் 3Bயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் வந்து இங்கே இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே தான் இருக்குது. இது வந்து சேல்ஸ் வேல்யூ, டேபிள் நம்பர் 3.1. டேக்ஸ் ஆன் அவுட்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் சார்ஜ் இன்வர்டு சப்ளைஸ் இருக்குல்ல, இதில் அவுட்வர்டு டேக்ஸபிள் சப்ளைஸ் அதர் தேன் 0 ரேட்டட், நில் ரேட்டட் அண்டு எக்ஸம்டட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸபிள் வேல்யூ, இது பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸபிள் வேல்யூ அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டிங்கிறது அவுட்புட் டேக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் டேக்ஸ், இது ரெண்டும் அவுட்புட் டேக்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதர் அவுட்வர்டு சப்ளை நில் ரேட்டட் அப்படின்னு இருக்குது, எக்ஸம்டட் சேல்ஸ் நில் ரேட்டட். ஸோ இது வந்து டேக்ஸபிள் டர்ன் ஓவர், இது வந்து எக்ஸம்டட் டர்ன் ஓவர். இது டேக்ஸபிள் டர்ன் ஓவர், இது எக்ஸம்டட் டர்ன் ஓவர், ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு சேல்ஸில் வந்து உட்காரணும். ரைட்டா? அதே மாதிரி இது அவுட்புட் டேக்ஸ், இது ரெண்டும் அவுட்புட் டேக்ஸ். இதெல்லாம் சேல்ஸில் வர வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ். இது வந்து சேல்ஸில் வர வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ். டேபிள் நம்பர் 3.1 சேல்ஸ். அந்த சேல்ஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது 3.2ல் வரும். இதை நீங்கள் படித்து பாருங்கள். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட் சப்ளைஸ், இதுதான் ஓகே. எலிஜிபிள் ஐடிசி, இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்ச்சேஸ் இருக்கும். இங்கே பர்ச்சேஸில் உங்களுக்கு சேல்ஸ் எப்படி இருக்குது டிக்ளேர் ஆகிருக்கோ அந்த மாதிரி உங்களுடைய பர்ச்சேஸ் வந்து டிக்ளேர் ஆகிருக்குமா அப்படின்னா டிக்ளேர் ஆகிருக்காது. ஆனால் அந்த பர்ச்சேஸ்லேருந்து வந்த இன்புட் டேக்ஸ் மாத்திரம் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கும். ஏன் சார் சேல்ஸ் வரும்போது ஏன் பர்ச்சேஸ் வரல அப்படின்னா, பர்ச்சேஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 வகையான பர்ச்சேஸ் இருக்குது. சேல்ஸ்னால் ஒரே வகையான சேல்ஸ் தான், அதனால் பிரச்சனை இல்லை, டேக்ஸபிள் டர்ன் ஓவர் எவ்வளோன்னு சொல்லிடலாம். பட் உங்களுடைய பர்ச்சேஸ் வந்து 3 வகையான பர்ச்சேசஸ் இருக்குது. 3 வகையான பர்ச்சேசஸ் என்னென்ன இருக்குது? 3 வகையான பர்ச்சேசஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ட்ரேடிங் பர்ச்சேஸ், வாங்கிறது விற்கிறது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, ஓகேவா? உங்களுடைய ட்ரேடிங் பர்ச்சேஸ், அதுலேருந்து உனக்கு ஒரு இன்புட் வரும். அடுத்தது சர்வீஸ் பர்ச்சேஸ், சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு சர்வீஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து உனக்கு இன்புட் வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் அசட் பர்ச்சேஸ், அது ஒரு ஃபிக்ஸட் அசட் கூட வாங்கியிருப்பேன். இப்போ என்ன பிரச்சனைனா உன்னுடைய சேல்ஸ் எவ்வளோங்கிறது ட்ரேடிங் பீரியடில் வந்துடும். ஆனால் பர்ச்சேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் அசட் பர்ச்சேஸும் வருது இல்லையா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபிக்ஸட் அசட் பர்ச்சேஸும் வரதுனால உங்களுடைய பிஎன்எல் வந்து மேட்ச் ஆகாது. அதாவது ஆஸ் பர் ஜிஎஸ்டிஆர் 1க்கும் அதுக்கும் மேட்ச் ஆகாது. பர்ச்சேஸில் உங்களுடைய சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 கோடி இருக்குது, புக்கில் டேலிலையும் 2 கோடி இருக்குது, புக்லேயும் 2 கோடி இருக்குது, டேலி ஆகிடும், ஓகே. பட் உங்களுடைய பர்ச்சேஸ் வந்து பார்த்திங்கன்னா டேலியில் 1.25 கோடி இருக்கும். ஆனால் அந்த பர்ச்சேஸ் வேல்யூவே ஜிஎஸ்டிஆர் 3Bயில் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் 4 கோடி இருக்குன்னு வச்சுக்கோ, அதில் 2 கோடி ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் அசட்டாக இருக்கும். ஸோ மேட்ச் ஆகாது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல அவன் பர்ச்சேஸ் வேல்யூ கொடுக்காம இந்த மொத்தமாக உனக்கு பர்ச்சேஸ் மூலியமாகவும் சர்வீஸ் மூலியமாகவும் ஃபிக்ஸட் அசட் மூலியமாகவும் வந்த இன்புட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி அதை மாத்திரம் கொடுத்துருக்கான். ஸோ அந்த இன்புட்டை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் ரிவர்ஸ் சார்ஜில் ஒர்க் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல நம்ம சம்முக்காக செருப்புக்கு ஏற்ற மாதிரி காலை வெட்டிக்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ரிவர்ஸ் சார்ஜை நம்ம ஒர்க் பண்ணிவிடுவோம். இந்த இடத்துல ஜிஎஸ்டி போட முடியுதா பார்ப்போம், அப்படி இல்லைன்னா மேனுவல் என்ட்ரியை வச்சுக்கலாம், வவுச்சர் டைப் வேண்டாம். நான் ட்ரை பண்ணுறேன் இந்த இடத்துல என்னால் மேனுவலாக ஆல்ட்ரு பண்ண முடியுமான்ட்டு.
அப்படி இல்லை முடியல அப்படின்னா நம்ம மேனுவல் என்ட்ரி போட்டுக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் வந்து இங்கே இருக்குது. பர்ச்சேஸ் எல்லாமே 18% பர்ச்சேஸ் அப்படின்னு வச்சுப்போம். இதை அப்படியே ரிவர்ஸ் ஒர்க் பண்ணிவிடுவோம். ஓகேவா? இந்த அமௌண்ட் அப்படியே நம்ம ரிவர்ஸ் ஒர்க் பண்ணிவிடுவோம். இது வந்து லோக்கல் பர்ச்சேஸ் அப்படி வச்சுக்கலாம். இங்கே அட்வர்டைசிங் சர்வீசஸ் பர்ச்சேஸில் ஆல்ட் சி போயிட்டு டிவைடட் பை 9 × 100 அப்படின்னு போடுறேன். இங்கே வந்துடுச்சு. எக்ஸம்டட் பர்ச்சேஸ் எதுவும் இல்லை. ஓகே விடுங்க. ஜிஎஸ்டி சர்வீஸ் வரல. பில் வைஸ் வேண்டாம். F11 போயிட்டு இந்த சம்முக்கு பில் வைஸ் வேண்டாம், டிசேபிள் பண்ணிவிடு. ஓகே, என்ட்ரு கொண்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் பார்த்தா வரல. ஸோ இந்த வவுச்சர் டைப்புங்கிற கான்செப்ட் வேண்டாம். நம்ம வவுச்சர் டைப்பு இதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். ஏன் வவுச்சர் டைப் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா, உங்களுக்கு வவுச்சர் டைப் யூஸ் பண்ணால் கொஞ்சம் இதை வந்து நம்ம போட முடியாது. இந்த சம்மை நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த செட் ஆஃப் என்ட்ரி போடுறது, அவ்வளோதான் நோக்கமே. ஓகேவா? நம்முடைய நோக்கம் என்னன்னா செட் ஆஃப் என்ட்ரி போடுறது தான் நம்முடைய நோக்கம். அந்த மாதிரி செட் ஆஃப் என்ட்ரி போடும்போது டைரெக்டாக அவுட்புட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி இன்புட் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடலாம். பட் உங்களுக்கு அந்த லைபிலிட்டி லெட்ஜரில் உங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் காட்டணும் அப்படின்னா, உங்களுக்கு சேல்ஸ் என்ட்ரி நான் போட்டிருந்தா தான் ஜீரோ பேலன்ஸ் காட்ட முடியும், இல்லைனா காட்ட முடியாது. அதுக்காக தான் முதல்ல பர்ச்சேஸ் என்ட்ரியை போட்டுட்டு அப்புறம் சேல்ஸ் என்ட்ரி போட்டுட்டு அப்புறமா நம்ம செட்டாக போடலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ 12 மாதத்துக்கும் மேனுவலாக பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டுருவோம், 12 மாதத்துக்கும் மேனுவலாக சேல்ஸ் என்ட்ரி போட்டுருவோம். அதுக்கப்புறமா நம்ம செட் ஆஃப் என்ட்ரி போடலாம். ரைட்டா? சார் இது வவுச்சர் டைப் போட முடியாது சார் அப்படின்னா போடலாம். இது வந்து இந்த ஒரு சம்முக்கு மாத்திரம் நீங்கள் எக்ஸம்டடாக வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி வந்து யூசர் டிஃபைன்டு அப்படின்னு மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோயேன். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம கொஞ்சம் கடன் போடலாம். இது வந்து வேணால் இன்னொரு சினாரியோ இப்படி வச்சுக்கலாம். இந்த ஒரு சம்முக்கு மாத்திரம் ஜிஎஸ்டி வந்து யூசர் டிஃபைன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து நம்ம வவுச்சர் டைப் யூஸ் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணலான்னா, லெட்ஜரில் போய்ட்டு இந்த இன்புட் சிஜிஎஸ்டி இருக்குல்ல, அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸில் அதர்ஸை போட்டு விட்ருங்க. டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸில் அதர்ஸை போட்டு விட்ருங்க. இன்புட் எஸ்ஜிஎஸ்டி, டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், அதில் அதர்ஸ் போட்டுருங்க. அதே மாதிரி அவுட்புட் சிஜிஎஸ்டி, டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், அதர்ஸ் அப்படின்னு இருக்கட்டும். நமக்கு அடையாளம் தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், அதர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு வவுச்சர் டைப்பில் போய்ட்டு ஆல்ட்ரு பண்ணிவிடுவோம். பர்ச்சேஸில் போய்ட்டு இங்கே யூசர் டிஃபைன் அப்படின்னு போட்டுடலாம். இந்த இடத்துல ஜிஎஸ்டி இருக்குல்ல, இன்புட் சிஜிஎஸ்டி வந்து யூசர் டிஃபைன் அப்படின்னு போடுறோம். இன்புட் சிஜிஎஸ்டி வந்து யூசர் டிஃபைன் வேல்யூ. அதே மாதிரி இன்புட் எஸ்ஜிஎஸ்டி யூசர் டிஃபைன் வேல்யூ அப்படின்னு மாற்றிக்கும். இது எல்லாமே யூசர் டிஃபைன் போடுங்க. ஏன் நம்ம யூசர் டிஃபைன் போடுறோம் அப்படின்னா, வவுச்சர் டைப் யூஸ் பண்ணுறதுதான் போடுறோம், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி சேல்ஸ்லேயும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. சேல்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து யூசர் டிஃபைன் வேல்யூ, எஸ்ஜிஎஸ்டி இதுவும் யூசர் டிஃபைன் வேல்யூ. ரவுண்டா கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா, 2 கான்செப்ட். ஒன்று வந்து அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த்து உன்னுடைய அவுட்புட் லைபிலிட்டி மஸ்ட் பி 0, அவ்வளோதான். அது ஒரு கான்செப்ட். ரெண்டாவது செட் ஆஃப் என்ட்ரி போடணும். இது 2 தான் நம்முடைய கான்செப்ட். நார்மலாக வந்து ஜிஎஸ்டி டு பி குரூப்ட் அண்டர் ஜிஎஸ்டி. ஆனால் நமக்கு பர்ச்சேஸ் என்ட்ரியும் சேல்ஸ் என்ட்ரியும் போட்டிருந்தா தான் அந்த இன்புட்டும் அவுட்புட்டும் வரும். அப்போ தான் அந்த செட் ஆஃப் வந்து உனக்கு விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். அதனால் இந்த ஒரு சம்முக்கு மாத்திரம் நம்ம ஜிஎஸ்டி வந்து அண்டர் ஜிஎஸ்டியில் போடாமல் நம்ம என்ன பண்ணுறோம், அதர்ஸில் போடுறோம். ரைட்டா? ஸோ இது அதர்ஸில் போடக்கூடாது. ஆக்சுவலாக வந்து நேரம் இல்லாத காரணத்தால் நம்ம இப்படி போடுறோம். ரைட்டா? ஸோ பர்ச்சேஸ் என்ட்ரி சேல்ஸ் என்ட்ரி நம்ம இப்படி போடுறோம். கொஞ்சம் கடன்னு போட்டுடலாமா? இப்போ நம்ம போடலாம் பாருங்கள். அக்கௌண்டிங் வவுச்சர் வி பர்ச்சேஸ் வந்து போடுவோம் 1/4/2020. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியும் 2ஆம் தேதி சேல்ஸ் பண்ணுற மாதிரியும் நம்ம வந்து எஜுகேஷன் வெர்ஷனில் ஒர்க் பண்ணுறோம். எஜுகேஷன் வெர்ஷனில் ஒர்க் பண்ணுறதுனால 30 நாளில் என்ட்ரி போடணும். ஆனால் 30 நாள் போட முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், பர்ச்சேஸ் என்ட்ரி 1ஆம் தேதி போட்டுட்டு சேல்ஸ் என்ட்ரி 2ஆம் தேதி போட்டுட்டு ஏப்ரல் மாதம் செட் ஆஃப் என்ட்ரி ஆக்சுவலாக 30ஆம் தேதி போட வேண்டிய என்ட்ரியும் 2ஆம் தேதி போட்டுரும். அதே மே மாதம் வரும்போது பர்ச்சேஸ் என்ட்ரி 1ஆம் தேதி போடுவோம், சேல்ஸ் என்ட்ரி 2ஆம் தேதி போடுவோம், செட் ஆஃப் என்ட்ரி 31 போடுவோம். ஸோ எந்த மாதத்தில் 31 நாள் வருதோ அந்த மாதத்தில் மாத்திரம் நம்ம செட் ஆஃப் என்ட்ரி லாஸ்ட்டில் போடுவோம். பாக்கி எல்லா மாதத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டில் போட்டுருவோம். ரைட்டா? ரைட். ஒரு 4 மாதத்துக்கு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் அதை நீங்கள் கண்டினியூ பண்ணி போடுங்க.
ஸோ ஃபஸ்ட்டு மாதம் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸ் ஒர்க் பண்ணுறோம். இப்போ வந்து 18% ஜிஎஸ்டி அப்படின்னா இது 9%, இது 9% அப்படின்னு அர்த்தம். இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே நெட் ஐடிசி அவைலபிள் இருக்குல்ல, இதை தான் எடுத்துக்கணும். இதை பேஸ் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல இன்வாய்ஸ் நம்பர் 45 யாருன்னா எக்ஸ் அண்ட் கோ, அவன்கிட்டருந்து வாங்குகிறோம். அட்வர்டைசிங் சர்வீசஸ் பர்ச்சேசஸ் எவ்வளவு அப்படின்னா ஆல்ட் சி போய்ட்டு இந்த டேக்ஸ், அதாவது நம்ம இங்கே பார்த்துருக்கோம்ல இந்த டேக்ஸ் வந்து டிவைடட் பை 9 அப்படின்னா இன்ட்டு 100% எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு வந்திருக்கும். எக்ஸம்டட் பர்ச்சேசஸ் ஒன்றும் வேண்டாம், அது பார்த்துக்கலாம். அடுத்தது இன்புட் சிஜிஎஸ்டி, அந்த அமௌண்ட் இருக்குல்ல, இந்த அமௌண்ட்டு இதை இங்கே போட்டுப்போம், இன்புட் சிஜிஎஸ்டி. அதே மாதிரி இன்புட் எஸ்ஜிஎஸ்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு 3,51,000 நம்ம பர்ச்சேஸ் வேல்யூ வருது. டேக்ஸ் வந்து 26,837. இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் பர்ச்சேஸ். இது வந்து பார்த்திங்கன்னா என்னது, ஏப்ரல் 2020 பர்ச்சேஸ். அடுத்தது சேல்ஸுக்கு ஏப்ரல் மாதம் சேல்ஸ் ரெஃபரன்ஸு கிரியேட்டில் போய்ட்டு ஒய் அண்ட் கோக்கு நம்ம சேல்ஸ், நம்முடைய பர்ச்சேஸ் எல்லாம் ஃப்ரம் எக்ஸ் அண்ட் கோ, சேல் புறா ஒய் அண்ட் கோ அப்படி வச்சுக்கலாம். எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே மேலே போயிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் என்ட்ரி நீங்கள் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக இருக்குது, இதை அப்படியே எடுத்துக்கலாம். 5,28,911 10 பைசா, 5,28,911 10 பைசா. அடுத்தது எக்ஸம்டட் சேல்ஸ். எக்ஸம்டட் சேல்ஸு 1,03,007 98 பைசா, 1,03,007 98 பைசா. அடுத்தது சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி 33,060 51 பைசா, 33,060 51 பைசா. அடுத்தது அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2020 சேல்ஸ். ஏப்ரல் 2020 சேல்ஸ். செட் ஆஃப் என்ட்ரி நம்ம 2ஆம் தேதி போடுவோம். இந்த செட் ஆஃப் என்ட்ரி எங்கே இருக்குது, எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் 33,060 33,060 கட்ட வேண்டிய டேக்ஸ். இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 26,000 இருக்குது. இன்புட் வந்து 26,000 இருக்குது. செட் ஆஃப் எங்கே இருக்குது அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஃபீ இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நேராக வாங்க. செட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆவது பேஜில் இருக்கும். இதுதான் வந்து செட் ஆஃப் என்ட்ரி. செட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 27,848. அதாவது இப்படி பார்க்கணும், வெர்டிகலாக பார்க்கணும். செட் ஆஃப் என்ட்ரியில் ஐஜிஎஸ்டியாக எவ்வளோ நம்ம கட்டியிருக்கோம், சிஜிஎஸ்டியாக நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம், எஸ்ஜிஎஸ்டியாக நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கணும். அது போக பேலன்ஸ் இருக்கிறது எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்னு வரும்போது, எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்னால் இப்படி பார்க்கணும், எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்னு வரும்போது ஹரிசாண்டலில் பார்க்கணும். இது போக சிஜிஎஸ்டி பேபிள் 5,213, எஸ்ஜிஎஸ்டி பேபிள் 5,213 இப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் ஒரு பேமெண்ட் என்ட்ரி போடணும். இந்த இடத்துல நான் எப்படி போடுறேன் பாருங்கள். இங்கே 27,848 இருக்குது. ஆக்சுவலாக நம்மள்கிட்ட இன்புட் எவ்வளோ இருக்குது, இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 26,837.43 இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் இருக்குல்ல, இந்த 27,848க்கும் 26க்கு அது இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஓப்பனிங் பேலன்ஸ் நீங்கள் போட்டுங்க. அதாவது சம்மு கரெக்டாக வரணும்னா என்ன பண்ணணும்னா ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டுக்கணும். இந்த சம்முக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னா, ஆல்ட் சி போட்டு சொல்கிறேன், 27,848 மைனஸ் 26,837.43, 26,837.43. இந்த சம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,010 ரூபா 57 பைசா சிஜிஎஸ்டிக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது, டெபிட் பேலன்ஸ். அதே மாதிரி இன்புட் எஸ்ஜிஎஸ்டி 1,010 ரூபா 57 பைசா டெபிட் பேலன்ஸ் இருக்குது. அப்படி போட்டால் தான் உங்களுக்கு இன்புட் வந்து டேலி ஆகும். ஓகேவா, அப்படி போட்டால் தான் இன்புட் வந்து டேலி ஆகும். இப்போ பாருங்கள் செட் ஆஃப் என்ட்ரி எப்படி போடுறேன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி எதுவும் இல்லை, சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி மூலியமாக தான் நம்ம செட் ஆஃப் பண்ணுறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் செட் ஆஃப் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா மந்த் எண்டில் போடணும். இந்த இடத்துல 20 நம்ம 30 நாளில் போட வேண்டிய என்ட்ரி இது. ஆனால் 30 நாளில் போட முடியாதனால 2 நாளில் போடணும். செட் ஆஃப் என்ட்ரிக்கு ஷார்ட்கட் கீ ஜேவிக்கு F7, ஜேவிக்கு ஷார்ட்கட் கீ என்ன F7. இது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் செட் ஆஃப் என்ட்ரி, ஏப்ரல் 2020 செட் ஆஃப். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் சிஜிஎஸ்டி. ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய அவுட்புட் சிஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 0 ஆகிடணும். அட் த எண்ட் ஆஃப் த மந்த்து உங்களுடைய அவுட்புட் சிஜிஎஸ்டி எவ்வளோ இருக்குன்னா 0ல் இருக்கணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், உங்களுடைய அவுட்புட் சிஜிஎஸ்சி எவ்வளோ இருக்குது? 33,060 ரூபா 51 பைசா. அதை இங்கே போட்டுருங்க. 33,060 ரூபா 51 பைசா. அதே மாதிரி உங்களுடைய அவுட்புட் எஸ்ஜிஎஸ்சி 33,060 ரூபா 51 பைசா. இதை நம்ம எப்படி பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, சிஜிஎஸ்டியாக 27,848, இன்புட் சிஜிஎஸ்டியாக 27,848 ரூபா, கிரெடிட் இன்புட் எஸ்ஜிஎஸ்டியா 27,848. அடுத்தது கிரெடிட் சிஜிஎஸ்டி பேபிள். சிஜிஎஸ்டி பேபிள் எவ்வளவு? 5,213. அடுத்தது கிரெடிட் எஸ்ஜிஎஸ்டி பேபிள், அது எவ்வளவு? 5,213. மிச்சம் இருக்கிறது அது டெபிட்டோ கிரெடிட்டோ ரவுண்ட் ஆஃபில் ஆட்டோமேட்டிக்காக போடுங்க. ரவுண்ட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குவோம். இதுக்கு பேர் தான் செட் ஆஃப் என்ட்ரி அப்படின்னு பேர். இந்த செட் ஆஃப் என்ட்ரி நிறைய பேருக்கு போட தெரியாது. being the set of entry passed for the month of April 2020. இந்த மாதிரி செட் ஆஃப் என்ட்ரி போடணும். இந்த செட் ஆஃப் என்ட்ரி போட்டுட்டு இந்த ஏப்ரல் மாத பணத்தை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மே மாதம் 20ஆம் தேதி நம்ம ஃபைல் பண்ணும்போது கட்டுவோம். இந்த இடத்துல மே 20 நம்மளால் என்ட்ரி பண்ண முடியாது. அதனால் மே 2ஆம் தேதி நம்ம பணம் கட்டுற மாதிரி வச்சுப்போம். அதுக்கு ஒரு பேமெண்ட் என்ட்ரி எஃப்ஐ போடுங்க. ஏப்ரல் மாதம் பணத்தை மே மாதம் கட்டின மாதிரி 1/5/2020 அப்படின்னு போட்டு மேலே வந்து பேங்கை செலக்ட் பண்ணிக்கோ. இந்த இடத்துல சிஜிஎஸ்டி பேயபிள் 5,213, இது 0 ஆகிடும். எஸ்ஜிஎஸ்டி பேயபிள் 5,213 போட்டிங்கன்னா என்ட்ரு கொடுத்து இந்த என்ட்ரு கொடுத்து செக் நம்பர் போட்டுக்கோ. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் லெட்ஜர் அவுட்புட் சிஜிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 ஆகிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் சிஜிஎஸ்சி அட் த எண்ட் ஆஃப் த மந்த்து 0 ஆகிருக்கும். உன்னோட இன்புட் சிஜிஎஸ்சியும் 0ல் இருக்குது. ஏன் 0ல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய சேல்ஸுடைய அவுட்புட்டை விட இன்புட்டு கம்மியாக இருக்குது. அதனால் நீங்கள் கேஷ் எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்லேருந்து பேமெண்ட் பண்ணிடுறீங்க. ஸோ இட்ஸ் பிகம் 0. இன்னொரு 2 மாதத்துக்கு நம்ம போடுவோம். இதை மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த செட் ஆஃப் என்ட்ரியை ப்ராக்டிஸ் பண்ணு. ஆஸ் அன் அக்கௌண்டண்ட்டாக ப்ராக்டிக்கலாக உனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணு. இந்த மாதிரி உனக்கு இந்த எக்ஸசைஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு பட்சத்தில் உங்களுக்கு சேலரி வந்து மாதம் 25,000 கன்ஃபார்ம்டாக கொடுப்பான். எனக்கு செட் ஆஃப் என்ட்ரி போட தெரியும், அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போட தெரியும் அப்படின்னா நீ வந்து அக்கௌண்டன்ட். ஒரு அக்கௌண்டண்ட்டுடைய ரோலே இதுதான். ஓகேவா? ஸோ இந்த ரோல்லேருந்து நீங்கள் விலகாதீங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஏப்ரல் மாதம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்ச்சேஸ் சேல்ஸு நம்ம வேறு மாதிரி போடுவோம், ப்ராக்டிக்கலாக அப்படி போடுவோம். இந்த இடத்துல வந்து நமக்கு அவுட்புட் லெட்ஜர் வரணுங்கிறத நான் இப்படி போட்டேன். ஓகேவா? ரைட். இப்போ ஏப்ரல் மாதம் பாருங்கள். ஏப்ரல் மாதம் முதல்ல சேல்ஸ் போட்டுரும், அப்புறம் பர்ச்சேஸ் போட்டுரும். ஏப்ரல் மாதம் சேல்ஸ் என்ட்ரி போடுறோம். சேல்ஸ் என்ட்ரி ஒய் அண்ட் கோக்கு சேல்ஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வேண்டாம். அதனால் பையர் டீட்டெயில், டெஸ்பாச் டீட்டெயிலாம் வேண்டாம் நமக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 23,49,067 சேல்ஸ் வந்து இங்கே இருக்குது. 23,49,067 ரூபா சேல்ஸ். எக்ஸம்டட் சேல்ஸு 5,02,546. அடுத்தது சிஜிஎஸ்டி 147,801. 147,801. எஸ்ஜிஎஸ்டியும் அதான், ரவுண்ட் ஆஃப் தேவையில்லை, ஆல்ரெடி ரவுண்ட் ஆஃப் தான் இருக்குது. அடுத்தது பர்ச்சேஸ் என்ட்ரி, ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸு. பர்ச்சேஸ் வந்து டேபிள் 4லேருந்து போடுங்க. 1,44,903 ரூபா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1,44,903 ரூபாங்கிறது 9% வச்சுக்கோ. இன்வாய்ஸ் நம்பர் சும்மா 85ன்னு போட்டுக்கோ. எக்ஸ்என் கோடேருந்து பர்ச்சேஸ் போடுங்க. பர்ச்சேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு டிவைடட் பை 9 × 100 அப்படி போட்டுக்கோ. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உனக்கு பர்ச்சேஸ் என்ட்ரி வரும். இன்புட்டு டிவைடட் பை 9 × 100 அப்படி போடுங்க. போட்டு இன்புட்டு சிஜிஎஸ்டி, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி, எக்ஸம்டட் பர்ச்சேஸ் 0, இன்புட் சிஜிஎஸ்டி, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக இருக்கட்டும். என்ட்ரு கொடுத்து இது வந்து ஏப்ரல் பர்ச்சேஸ் போடுங்க. பர்ச்சேஸ் போட்டாச்சு, சேல்ஸ் போட்டாச்சு. 31ஆம் தேதி செட் ஆஃப் என்ட்ரி. 31 ஒவ்வொரு மாதமும் முடியும் போது செட் ஆஃப் என்ட்ரி போடணும். இது மே மாதம் செட் ஆஃப் என்ட்ரி. இது மே மாதம் செட் ஆஃப் என்ட்ரி. மே மாதம் செட் ஆஃப் என்ட்ரி எப்படி போடுறோன்னு பாருங்கள்.
மே மாதம் செட் ஆஃப் என்ட்ரி எப்படி போகிறோம் பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவுட்புட் அக்கௌண்ட். இந்த அவுட்புட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கணும். கேட்வே ஆஃப் டேலி F2 போட்டு 31/5 டேட்டு. அவுட்புட் சிஜிஎஸ்டி அக்கௌண்ட்டு டெபிட் எவ்வளவு 147,801. டெபிட் அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி 147,801. கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் சிஜிஎஸ்டி. கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா டேபிள் 4ல் இருக்குது, சாரி 6ல். ஒவ்வொரு மாதமும் டேபிள் நம்பர் 6ல் பார்க்கணும். சிக்ஸ் 6.1 உங்களுக்கு பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்புட்டு சிஜிஎஸ்டி மூலியமாக எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறோம் வெர்டிக்கலாக பார்க்கணும். இங்கே வந்து டேக்ஸ் பெய்டு த்ரூ ஐடிசி இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் இப்படி பார்க்கணும். டேக்ஸ் த்ரூ பெய்டு வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக பார்க்கணும் எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேக்ஸ் பெய்டு த்ரூ சென்ட்ரல் டேக்ஸ் மூணுத்தையும் கூட்டிக்கணும். இது 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 ஐஜிஎஸ்டினா 3ஐயும் கூட்டிக்கணும், சிஜிஎஸ்டினா 2 கூட்டிக்கணும், எஸ்ஜிஎஸ்டி இந்த 2 கூட்டிக்கணும். ஓகேவா? ஸோ 144,903 இன்புட் சிஜிஎஸ்டி 144,903. கிரெடிட் இன்புட் எஸ்ஜிஎஸ்டி 144,903. கிரெடிட் சிஜிஎஸ்டி பேயபிள் 2,898. கிரெடிட் எஸ்ஜிஎஸ்டி பேயபிள் 2,898. இது வந்து பார்த்தீங்கன்னா நேரேஷனில் being the amount, being the GST set of entry past for the month of May 26. அதுக்கப்புறம் இதுக்கு பேமெண்ட் என்ட்ரி. இந்த மே மாத பேமெண்ட் என்ட்ரி என்ன பண்ணுவோம்னா எஃப்ஐ போட்டு மேலே ஓடி அக்கௌண்ட் செலக்ட் பண்ணி, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஓடி அக்கௌண்ட் செலக்ட் பண்ணி, சாரி சிஜிஎஸ்டி பேயபிள் 2,898. இந்த இதில் இதை நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். சிஜிஎஸ்டி பேயபிள் 2,898. அதே மாதிரி எஸ்ஜிஎஸ்டி பேயபிள் 2,898. ஸோ பேமெண்ட் என்ட்ரி இந்த மாதிரி போட்டு முடிங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா 12 மாதமும் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணணும். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் 12 மாதத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணணும். ஒவ்வொரு மாதமும் ட்ரை பண்ணலாமா? போடலாமா? இந்த மாதிரி 12 மாதமும் பர்ச்சேஸ் என்ட்ரி போடுங்க, 12 மாதமும் சேல்ஸ் என்ட்ரி போடுங்க, 12 மாதமும் செட் ஆஃப் என்ட்ரி போடுங்க. நீங்கள் போடும்போது ஒரு சில சிக்கல் வரும். அந்த சிக்கல் சார் இந்த இடத்துல எப்படி போடுறது தெரியல அப்படின்னு சொல்லி கேளுங்க. அதை நாளைக்கு நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். நாளைக்கு மீன்ஸ் மண்டே. ஓகேவா? தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவோம். நான் உங்கள் டாலி சீனிவாசன். தேங்க்யூ வெரி மச். பை.